உலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் கண்முன்னே. நியூஸ் 16 செய்திகள் உடனுக்குடன். பண்ருட்டியில் 300 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஸ்ரீ மதுரை வீரன் ஆலயத்தில் ஜீர்ணோத்தாரண மகா கும்பாபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த கொக்குபாளையம் கிராமத்தில் உள்ள கிருஷ்ணமூர்த்தி முத்து வகரா விளை நிலத்தில் அமைந்துள்ள 300 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஸ்ரீ மதுரை வீரன் ஆலயத்தில் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விழா யாகசாலை பூஜைகளுடன் துவங்கி புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்களுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு புனித நீர் அடங்கிய கலசங்களை மேளதாளங்கள் முழங்க ஆலயத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு ஸ்ரீ மதுரை வீரன் விஸ்வரூப சிலை மற்றும் மூலவர் பெற்கலை ஐயனார் பூரணி கன்னிமார்கள் குதிரை உள்ளிட்ட சிலைகளுக்கு வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து ஸ்ரீ மதுரை வீரன் மற்றும் பெற்கலை ஐயனார் பூரணி கன்னிமார்கள் உள்ளிட்ட மூலவர்களுக்கு பட்டாடை உடுத்தப்பட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகாதீபாராதனை நடைபெற்றது. இதில் கொக்குபாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ மதுரை வீரன் விஸ்வரூப சிலையை தரிசித்து சென்றனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் கொக்குபாளையம் கிராமத்தில் கிருஷ்ணமூர்த்தி முத்து வகைரார் நிலத்தில் எழுந்திருள்ள அருள்மிகு ஸ்ரீ மதுரை வீரன் ஆலய மற்றும் பரிவார தெய்வங்களுடைய ஆலய கும்பாபிஷேகம் நடைபெற்றது. நேற்றைய முதற்கால யாகசாலை பூஜைகள் கணபதி வழிபாடு புண்ணியாகவாதனம் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்று முதற்கால யாகபூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று 2ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் கும்பாபிஷேகம் சீரும் சிறப்பான முறையில் நடைபெற்றது. அனைத்து பக்த கோடிகளும் பக்கத்தில் உள்ள கிராம பொதுமக்கள் அனைவரும் இறைவனுடைய அந்த கும்பாபிஷேகம் கண்டுகளித்து இறைவனுடைய திருவள்ளுவை பெற்றார்கள். மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு வஸ்திரங்கள் சாட்டி புஷ்பாரங்கள் செய்விக்கப்பட்டு தீபாராதனை மகா தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானமாகப்பட்டு சிறப்பான முறை நடைபெற்றது. உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் 16 சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.